அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுடைய குயிபிஞ்சின் இருக்கார்ல, அவரை வந்து ஓல்ஜியான் கேள்வி கேட்டிருப்பாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் திணறி இருப்பாரு. ஸோ இது என்னதான் நடந்தது, எதனால இந்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டரை இப்போ பார்த்துடலாம் சிம்பிளா. அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ நம்ம குயிபிஞ்சின் இருக்கார்ல, அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய யமபுசாங்குடைய அறிவுரையின் படி தான் வந்துட்டு அவங்க வந்து அவளுடைய கனவுக்குள்ள போக வைக்கணும். யார் என்னமா ஓல்ஜியான கனவுக்குள்ள போக வைக்கணுங்கிறக்காக இங்க கடைக்கு வர்றாங்க. ஸோ வந்த உடனே முதல்ல ஓல்ஜியான் வந்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் வர வேணா, கடையில க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, இங்க பாருமா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் இங்க வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எப்பயும் போல முதல்ல வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க குடிக்கிறாங்க. குடிக்கிறப்போ வந்துட்டு என்ன லைஃப் இது, எங்க அம்மா வந்துட்டு நான் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ண விடாம அவங்க யோசிக்கிற அந்த பையனையே கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுறாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஓல்ஜியானுக்கு நடந்த விஷயம் இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் டென்ஷன் ஆகி இவங்களுக்கு பலசால ஞாபகம் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணோனே என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப இவங்களுடைய மைண்டுக்குள்ள போவாங்க. இதுதான் இவங்களுடைய டார்கெட், இவங்களுக்கு அதுதான் வேணும். அதே மாதிரி வந்து அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போலே இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க குடிச்ச உடனே தூங்கிடுறாங்க. சோ இவங்க மைண்டுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நார்மலா இப்ப இருக்கிற காலகட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா டோரை திறந்தா நேர் ஆப்போசிட்டா அப்படியே அந்த ஏசியன் காலத்துக்கு போயிருது. இப்போ இந்த இளவரசருடைய கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் இருக்கிற முன்னாடி நடக்கிற இடத்துக்கு தான் இவங்க போறாங்க. அங்க போறப்ப எப்பயும் போல ஓல்ஜியான வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு, அந்த மகாராணி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ உயிரோட இருக்குன்னு ஆசை இல்லையா, அது மட்டும் இல்லாம நீ அரச குடும்பமும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா வந்து உன்னை தனியா நின்று எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, அதுக்காகவாது மரியாதை கொடு உங்க அம்மாக்கு அப்படின்றாங்க. சோ இது என்னன்னு முழுசாவே போடல, கான்வர்சேஷனே இவ்வளவுதான் போட்டிருக்கான். அவங்களும் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க நடக்கிற மாதிரி. என்னமா இன்னும் வந்துட்டு பிரின்சஸோட கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் தான் இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்குல்ல பர்ஃபெக்ட்டா அப்படின்னு கூட இருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மகாராணி எல்லாமே தயாரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்க பாக்குறாங்க. அந்த கூட இருக்கிற வேலையாட்களை வந்து சொல்றாங்க, இல்ல மகாராஜா வந்து இளவரசரை வாழ்த்தினாரு அப்படின்றப்ப, ஆமா இளவரசருக்கு கல்யாணம் முடிஞ்சா அடுத்து அவர் தான் முடிசூட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவா தான் பையன் முடிசூட்டி இந்த நாட்டை ஆட்சியாள போறான் அப்படின்னு சந்தோஷத்துல அவங்க பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே ஓல்ஜியான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க இளவரசர் தயாராகிறத காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, இளவரசரா இருந்தாலும் சரி, எந்த பதவியா இருந்தாலும் சரி, அந்த பதவிக்கு போறதுக்கு நம்ம ஆசைப்படுறதை விட அங்க போனதுக்கு அப்புறம் அதோடைய உழைப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இங்க ஒரு இளவரசர் அரசராக போறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. இந்த ட்ரெஸ் போடுறதே இவ்வளவு மேக்கப் போடுறாங்களே பாப்பா. அப்படியே அவர் ட்ரெஸ் மாத்தி முடிச்ச உடனே அவங்க அம்மா வராங்க. வந்துட்டு ஆஹா என்னுடைய இளவரசனை பாரு எவ்வளவு அழகா இருக்கான், முடிசூட்டினதுக்கு அப்புறம் நீ இந்த நாட்டுக்கே அரசன் ஆயிருவ அப்படின்றாங்க. அவர் அப்படியே திரும்புறாரு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஓல்ஜியான் இருக்காங்க ஓகேங்களா, அதுவும் இல்லாம யாரே அவங்களுடைய கனவுக்குள்ள இருக்காங்க. இப்போ வந்து அந்த பக்கம் இவங்க லவ் பண்ண இளவரசரும் இருக்காரு. சோ பல வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் கழிச்சு அதை பாக்குறாங்க அப்படின்றப்ப என்ன மாதிரி ஃபீல் ஆகும் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி தான் இங்க ஃபீலிங்கோட நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரவாயில்லப்பா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சா இன்னும் நல்லா இதாயிருவா அப்படின்றப்ப, அம்மா நான் வந்து இந்த நாட்டுடைய இளவரசர், ஒரு இளவரசரா நான் என்ன பண்ணணுமோ அதான் செய்யறேன் அப்படின்றாரு. சோ இது வந்து நார்மலா எல்லா இளவரசரும் அரசர்களும் சொல்றதுதான். அதே நேரத்தில் இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அடா பாவி நான் செத்ததுக்கு அப்புறமும் நீ சந்தோஷமா தான்டா இருந்திருக்க, கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. பட் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே குயிபிஜின் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்றப்ப, இல்ல நான் வந்து கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வம்படி இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போனவர் இங்க வந்த உடனே அவங்க அம்மா மூஞ்சில தண்ணியை ஊத்தி எழுப்பி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஓல்ஜியான் என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னுடைய முகம், உன்னுடைய அந்த வாய்ஸ், இது எல்லாத்தையுமே இருக்க போதே நினைச்சே அது நீதானு, ஆனா அதை கன்ஃபார்மும் பண்ணிட்ட, ஏன் வந்த, எதுக்காக என்னை திரும்ப வந்து மீட் பண்ண வந்த, அது மட்டும் இல்லாம அங்க என்னை டார்ச்சர் பண்ணது போதாதா, என் குடும்பத்தை என் வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சானா, இங்கேயும் வந்து திரும்ப வலிக்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு கேட்கறாங்க. அவங்க இல்ல இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை என் மைண்டுக்குள்ள அலோ பண்ணேன் அப்படின்றாங்க. உண்மை என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. உண்மையா, என்ன உண்மை அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய குயிபிஜின் வந்து தடுக்கிறாரு. பட் அவங்க வந்து இல்ல சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஓல்ஜியான் சொல்லும்போது, இல்ல நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்றப்ப, சும்மா இருங்க தயவு செய்து கிளம்புறீங்களா, இந்த மாதிரி எதுவும் குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. சோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டே இருக்காரு நம்ம குயிபிஜின். ஏங்கிறது நமக்கு புரியல. ஒருவேளை நம்ம குயிபிஜின் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாரோ. இவருமே போயிடுறாரு. அங்க போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி காரியங்கள் பண்றீங்க அப்படின்றப்ப, இங்க பாருப்பா அவ உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கணும் நான் நினைச்சேன், அது மட்டும் இல்ல நம்ம யமபுசாங்க தான் சொன்னாரு அவளால எல்லா கனவுகளுக்குள்ளயும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனால தான் இந்த நான் முயற்சியை பண்ணேன் அப்படின்றப்ப, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தேவையே இல்லாம இப்ப அதை பண்ணி என்ன பண்ண போறீங்க, ஏதாவது மாத்த போறீங்களா அப்படின்றப்ப, ஆமாப்பா அவ கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்காத காரியம், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ கிட்டத்தட்ட 500 வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்கா அவ செஞ்ச தப்புக்காக. இந்த நேரத்தில் நீங்க எல்லாத்தையும் சொல்லி எதையும் சொதப்பிடாதீங்க, எதையும் குழப்பிடாதீங்க, தயவு
தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப மகாராணியும் கிடையாது, என்னுடைய அம்மாவும் கிடையாது. ஒரு காலத்துல இருந்தீங்க, ஜஸ்ட் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக மரியாதை கொடுத்து பேசுறேன். தயவு செய்து இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கதறி கேட்டுட்டு போறாப்ல. சோ அவங்களும் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுறாங்க. சோ என்னடாண்டா விஷயம், ஏன்டா நம்ம குய்பீஜின் ஒவ்வொரு விஷயத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்காருங்கிறது எனக்குமே புரியல. இவர் மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்ஜியான் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை மறக்க முடியாம கிட்டத்தட்ட 500 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படியே இங்க மேல்லோகத்துல காட்டுறாங்க, நம்ம ஆளு குய்பீஜின் அடிச்சு பிடிச்சி யமனை பார்க்க வர்றாங்க. அங்க யாரும் விட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் விடாம வந்து முயற்சி பண்ணி வந்து அவரு யமனும் காடு கிட்ட விடியா விடுங்க நான் பார்த்து பேசிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. ஏன் இப்ப எதுக்காக இப்படி வந்து அடிச்சு பிடிச்சி வர்ற என்ன விஷயம் அப்படின்றப்ப அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்க வந்து இந்த யமன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது யம தைவாங் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ ஒருவேளை அந்த லேடிஸை குறிக்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க போல இருக்கு. அவங்களும் வர சொல்லி சொன்னோன்னே இவர் வந்தோடனே தயவு செய்து வந்து அந்த ஓல்ஜியானுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க, அவளை வந்து திரும்ப வந்து நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்றாங்க. எப்பா என்னப்பா இது வம்பா இருக்கு, நான் ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி அவளா வந்து விரும்பி கேட்டு வந்துகிட்டு இருக்காயா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு வச்சல அப்படின்றப்ப இல்ல உங்களால முடியும், ஆல்ரெடி வந்து அவளுக்கு 500 வருஷம் நீங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க அவ செஞ்ச தப்புக்காக, திரும்பவும் அவளை இன்னும் தண்டிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயமே இல்ல, தயவு செய்து அவளை வந்து விட்டுருங்க, அவளுடைய அடுத்த லைஃபுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. என்னப்பா எனக்கே ரூல்ஸ் கத்துதே, இங்க பாரு ஆஃப்டர் லைஃபுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க நாங்க சொல்றதா ரூல்ஸ், அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நாங்க ரெடி, ஆனா தயவு செய்து அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாப்ல. அது மட்டும் இல்ல அப்படின்றப்ப ஆல்ரெடி வந்து நீ என்னடானா ஒரு நல்ல வாரியரா இருக்க, வாரியரா ஏரியான்னு சொன்னதுக்கு நீ கேட்க மாட்டேன்ட்டு அவ கூட தான் இருப்பேன்னு சொல்லி நீயா வாலண்டரியா போயிருக்க, அவ கூட இருக்கிறதுக்காகவே நீ ஆல்ரெடி தியாகம் பண்ணிட்ட அப்படின்றாங்க. நான் இன்னமும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு செய்து அவளை வந்து விட்டுருங்க, அவளுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்ல. சோ இதை கேட்டனே அவங்களும் என்னடா இது ஓல்ஜியான் எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு ஒரு டிஸ்டன்ஸாவே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய புண்ணியத்தை கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா நான் ஓல்ஜியான் கூட தான் இருப்பேன், ஓல்ஜியானை திரும்ப நரகத்துக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கெஞ்சிட்டு போறாருங்க. ஒரு மனுஷன் லவ் பண்ணலாங்க, இப்படி 500 வருஷம் 1000 வருஷம் எப்படிங்க இருக்க முடியுது? அப்பா எனக்குலாம் தெரிஞ்சு இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் இவங்களுடைய காதல். அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்றாங்க, இவரும் கிளம்பி வந்துடுறாப்ல. இங்க அப்படியே பார காட்டுறாங்க, நம்ம ஓல்ஜியான் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கும்போது கரெக்டா யமபுசாங்க வந்துடுறாப்ல. வந்துட்டு அவரு ஆமா என்ன அந்த இளவரசோட அம்மா வந்தாலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஆனா வந்தாங்க, பட் அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய குய்பிஞ்சின் வராப்ல. வந்தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யமபுசாங்க கட்டி பிடிச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஓல்ஜியானுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் டக்குன்னு டென்ஷன் தள்ளி விட்டுறான். டேய் என்னடா இது அப்படின்றப்ப சாரி நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், அம்மா என்ன சொல்றாரு எனக்கு புரியல அப்படின்றப்ப என்ன குய்பிஞ்சின் சும்மா நினைச்சியா, யமன் மேடம் கிட்ட பேசியாச்சுரா, நான் அப்படியே வந்து நெகோசியேஷன் பண்ணி அது பண்ணி எப்படியோ சரி பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. சோ ஒரு வழியா நம்மளுடைய ஓல்ஜியானை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாப்ல. ஆனா ஓல்ஜியான் கேக்குறாங்க என்ன சொல்றீங்க உளராதீங்க அப்படின்றப்ப இல்ல உண்மைதான், ஆல்ரெடி நான் பேசிட்டேன், உன்னுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றப்ப யமபுசாங்க வந்துட்டு அப்போ இந்த 1 லட்சம் கேஸ் முடிச்சா நரகத்துக்கு போக வேண்டியது இல்லையா அப்படின்றப்ப போக வேண்டியதெல்லாம் இல்ல, அவளுடைய ஆஃப்டர் லைஃப்ல இருந்து இன்னொரு லைஃபுக்கு போலாம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதை கேட்டு அவங்களுக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம யமபுசாங்க காட்டுறாங்க. விறுவிறு நடந்து போய்கிட்டு இருக்கா, எங்கன்னு தெரியல, யார் பாக்குறதுன்னு தெரியல. இங்க ஓல்ஜியான் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க எங்கேயோ. அந்த நேரத்துல கரெக்டா குய்பிஞ்சின் வந்து அம்மா என்னாச்சு எங்க கிளம்புற அப்படின்றப்ப இல்ல நான் போய் வந்து இளவரசி அதாவது அந்த மகாராணியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு அவங்களா, அவங்க இல்ல அவங்க வந்து ஆக்சுவலி வந்து அப்ராட் போயிருக்காங்க பிசினஸ் விஷயமா அப்படின்றாப்ல. என்ன சொல்றீங்க அடச்சா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு பார்த்தேன் ஆனா எதுவும் நடக்கல அப்படின்ட்டு சரி வா நம்ம என்ன அந்த காயெல்லாம் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் அப்படின்றப்ப இல்ல நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஓகே பார்த்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாப்ல. இங்க நம்ம ஓல்ஜியான் கரெக்டா வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அங்க வந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஜாலியா வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு புது காதல் ஜோடிகள் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னா இது என்ன ரொம்ப இருக்கு, 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றோம், அது மட்டும் இல்லாம நம்ம லவ் பண்றோம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாப்ல. சோ இந்த டயலாக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இவர் சொல்ற டயலாக் பாருங்க என்ன சொல்றாரு, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறோம், அதுவும் இல்லாம லவ் பண்றோம், அதனால உனக்கு எந்த ஹெல்ப் பண்றதுனால என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாப்ல. சோ இந்த டயலாக் நோட் பண்ணவங்க நம்ம ஓல்ஜியான் வந்து டக்குன்னு யோசிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த அரசர் இதே டயலாக சொல்லியிருப்பாரு நம்ம ஓல்ஜியான் கிட்ட. அவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க, என்னடா இது அவன் சொன்ன டயலாக் மாதிரியே இருக்கு, இது எப்பறம் ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போதே இன்னொரு டயலாகே அடிக்கிறான். ஆக்சுவலி உனக்கு நிலானா பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நிலானா எல்லாருக்குமே பிடிக்குமே அப்படின்றப்ப ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அந்த நிலா என் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது என்ன சொல்ற அப்படின்றப்ப ஆமா இதோ என் முன்னாடி நிக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாப்ல ஹீரோயினியை பார்த்து ஹீரோயினி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஓல்ஜியான் அதையும் யோசிச்சு பாக்குறாங்க, என்னடா
இந்த டயலாக் நம்மகிட்ட அவன் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓல்ஜியானுக்கு டவுட்டே வந்துருது. இந்த டயலாக் எப்படி இவனுக்கு தெரியும் பர்டிகுலரா? இப்ப நம்ம காமனா சொல்ற டயலாக்ங்கிறது வேற, ஆனா ஒரு சார் பர்சனலா ஒருத்தவங்களுக்கு ஒரு சில டயலாக்லாம் சொல்லிருப்பாங்க. அந்த டயலாக் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் இருக்கும், வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இங்க நம்ம எமபுசாங் நடந்து வந்தார்ல, அவர் எங்கடா வந்தாருன்னு பார்த்தா நேரா வந்து குய்பிஞ்சோட அம்மாவை தான் பாக்குறாப்ல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, நான் சொன்னதை நீ சரியா செய்யல அப்படின்னு மிரட்டும் போது, என்ன மிரட்டுற நீ, ஜஸ்ட் ஒரு இது தானே போய் அப்படின்னு கிளம்பும் போது நில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட உண்மையான உருவத்தை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவருடைய மகனுடைய உருவத்துக்கு வர்றாப்ல. இவங்க பார்த்தனே மிரட்டுறாங்க, நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் தான், நான் சொன்ன விஷயத்தை நீ கரெக்டா செய்யல, செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல. அப்படியே அவன் பக்கத்துல வர்றான், அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறுது, அந்த இடமே இருட்டாகுது, அப்படியே கட் பண்ணிடுறானுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் சொல்லி இருந்தாரு, எஸ் தட்ஸ் உண்மை, அதுதான் எமபுசாங் உடம்புக்குள்ள அவருடைய பையன் தான் புகுந்துட்டான். இங்க நம்ம ஹீரோயினி சும்மா டீஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சூப்பரா எப்படியோ மடக்கிட்டோம்டா, இன்னும் அடுத்தடுத்து பிட்ட போட்டு நச்சு நங்குற மாதிரி நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி கெத்தா போறாப்ல. அப்படி போறப்ப நம்ம ஓல்ஜியான் வந்து கரெக்டா நில்லு அப்படின்னு, வாங்க ஓல்ஜியான், என்ன எதுவும் கிராசரி வாங்குறதுக்கா வந்தீங்களா அப்படின்னப்ப, அதெல்லாம் இல்ல, ஆமா இப்போ நீ பேசுனீங்க அந்த வார்த்தை டயலாக், இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, எது நான் சொன்ன டயலாக் நல்லா இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு அப்படின்றப்ப, ஐயோ அது பிடிக்கிறது இருக்கட்டும், தயவுசெய்து சொல்லி இதை யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த டயலாக் யார் எனக்கு சொல்லி கொடுக்க போறா, எப்பயும் போல நம்மளுடைய குய்பிஞ்சன் தான் சொல்லி கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்த டயலாக் தான் நல்லா வேலை செய்து இப்பெல்லாம் தெரியுமா அப்படின்றாப்ல. இவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. என்னடா இவங்க வந்தாங்களே, இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்களே, ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்ல. சோ இதுக்கப்புறம் தான் நீங்க போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, ஆக்சுவலி நம்ம ஓல்ஜியான் வந்துட்டு வரும்போது நிறைய விஷயங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்து இங்க வந்தோடனே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. வந்தோடனே யாருன்னு கேட்டோடனே இவர் அப்படியே முழிக்கிறாப்ல, என்ன கேட்கற எனக்கு புரியல அப்படின்றப்ப, யாரு நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு புரியல, நீ என்ன விஷயம் கேட்கறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இவரு. அவரு ஓல்ஜியான் உனக்கு ஒண்ணு ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்படியே அமைதியா வந்து நடந்து வந்து நின்னு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. பட் இவங்க அப்படியே வந்து நின்னுட்டு ஒன்னும் இல்ல, மறுபடியும் வந்து நான் குழப்பத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா நான் கூட என்னமோ எதை நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்றாப்ல. சோ அவர் வந்துட்டு, ஆமா என்ன கிராசரி வாங்க போனா எதுவுமே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலையா அப்படின்றப்ப அவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. சரி ஓகே நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. பட் இவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே கண்ணீர் விட்டு ஒரு மாதிரியா திரும்பி பாக்குறாங்க. சோ இவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்திருக்கு, பட் இருந்தாலும் இப்போதைக்கு கேட்க வேணாம் அப்படின்னு தள்ளி போட்டுருக்காங்க. அப்படியே நம்மளுடைய குய்பிஞ்சனும் கிளம்பி போயிடுறாப்ல. இங்க சூப்பர் மார்க்கெட்டை காட்டினா நம்ம குய்பிஞ்சின் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குய்பிஞ்சின் சொல்றாப்ல, இந்த மாதிரி வந்துட்டு ஓல்ஜியான் திரும்ப நரகத்துக்கு போக தேவையே இல்லை அப்படின்றாப்ல. ஹானும் வந்துட்டு என்ன சொல்றீங்க உண்மையாவா, ஆகா சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட்டிங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். சரி சரி ஓகேடா நான் கிளம்புறேன்டா அப்படின்றப்ப, ஆமா ஓல்ஜியான் நீங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல வந்தாங்க அப்புறம் பேசினாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, வேற ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை சொன்னதை முழுசா சொல்லாம விட்டுட்டான். அப்படியா வந்துட்டு உடனே போயிட்டாங்களா, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க கடையை காட்டுறாங்க. சரியான கூத்துங்க. இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, எப்பயும் போல நம்ம வந்து ஹானு குய்பிஞ்சின் ஓல்ஜியான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹானும் குய்பிஞ்சினும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்ஜியான் தான் எல்லாத்தையும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சமையல் பண்ணும்போது டப்புன்னு தூக்கி போடுவாங்க ஒரு நூடுல்ஸ். குய்பிஞ்சினும் ஹானும் பாக்குறாங்க, என்னடா இது என்னமோ கோவமா இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குய்பிஞ்சின் எப்பயும் போல அமைதியா எடுத்து கொடுக்கும்போது கரெக்டா ஹான் அங்க இருந்து திரும்பும்போது, என்ன நடந்தது எனக்கு பூரா தெரியும், இந்த மாதிரி அஸ்கி வாய்ஸ்ல பேசிக்குவாங்க ரெண்டு பேருமே. சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு மத்த வேலையை பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஆம்லெட் கொடுப்பாங்க. அதையும் டப்பு தூக்கி போடும்போது டப்புன்னு ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க. என்னோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹான் எடுத்து கொடுப்பாப்ல. சோ என்னன்னா நம்ம ஓல்ஜியானுக்கு ஒரு கோவம், ஏதோ ஒன்னு மறைக்கிறாங்க இவங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கும்போது ஹான் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை வந்து குய்பிஞ்சின் வாங்கிட்டு தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்கி வாய்ஸ்ல பேசுவாங்களா சிக்னல்ல, அது மாதிரி வந்து அவளுக்கு கொடுத்தாவட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல. நானா அப்படி சொல்லி இவரு கேட்க, ஆமா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இவன் போனே இந்தாங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க, என்ன இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு அப்படின்னு, இல்ல அப்படின்றாங்க. இல்ல ஒரு மாதிரி ஷேடாவே இருக்கீங்களே அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல அப்படின்னு, அப்பாடா நான் கூட என்னமோ எதை நினைச்சு பயந்துட்டாங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்றப்ப, ஏன் அப்படின்றப்ப, ஒண்ணு இல்ல நம்ம குய்பிஞ்சின் இருக்காருல, அவர் எப்படியோ நீங்க வந்து நரகத்துக்கு போறத தடுத்து நிப்பாட்டிட்டாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு அப்படியே இப்ப பறக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படின்றான். ஓல்ஜியான் எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு நம்மால் அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டு நிக்கிட்டு நம்ம ஹான்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு சும்மா இருங்கடா ரெண்டு பேரும், முதல்ல இன்னும் 5 நாளுக்குள்ள எப்படியாவது ரெண்டு கேஸ் முடிச்சாகணும்னு பாக்குறேன், நீங்க என்னடா எனக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அதுக்கு அவன வழியை பாருங்கடா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கரெக்டா நம்ம குய்பிஞ்சிட்ட பேச வரும்போது, எனக்கு ஒரு கூப்பன் இருக்கு அது என்னங்கறத போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேக்க எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்ல. இத பாக்குற ஓல்ஜியான் ஹான் என்ன பண்றாப்லனா, எனக்கு தெரிஞ்சு நம்ம குய்பிஞ்சின் ஏதோ தப்பு பண்றான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தெரிச்சு ஓடுறாப்ல அப்படின்னு, முதல்ல போடா வெளியே நீங்க கிளம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படியே இவங்க சோகமா ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.